நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. நன்றியோடு உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆவியானவரே அப்பா, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா ஆண்டவரே. ஆவியானவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களை வழி நடத்தட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. கிருபையே மாறாத நல்ல கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே மாறாத நல்ல கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே மாறாத நல்ல கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே மாறாத நல்ல கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே மாறாத நல்ல கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே
கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஆவியானவரே பா முத கிருபை ஆண்டவரே, முத கிருபரா ராஜா, கிருபை ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே எங்களை நடத்துகிற ஐயா, முத கிருபையினாலே எங்களை ஆண்டவரே வழி நடத்துகிற தெய்வமே, உமக்கு சோத்திரம் ஆண்டவரே, உமக்கு சோத்திரம் ராஜா. உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஐயா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி, நல்ல கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து நான் அவருக்கு நன்றி சொல்லலாமா? ஐயா, இன்னைக்கு நான் ஆராதனைக்கு வந்ததே கிருபை தான். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்னைக்கு நான் ஆராதனைக்கு வந்ததே உம்முடைய கிருபை ராஜா. முத கிருபை எங்களை தாங்குகிறது ஐயா. முத கிருபை எங்களை வழி நடத்துகிறது ஆண்டவரே. முது கிருபை எங்களை ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் ஹல்லேலூயா ஆண்டவரே, எல்லா ஆண்டவரே ஆபத்துகளுக்கும் எல்லா பலவீனத்துக்கும் ஆவியானவரே உம்முடைய கிருபை தான் எங்களை தாங்குகிறது ஐயா. நல்ல 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 கரங்களை உயர்த்தி, நல்ல வாய்களை திறந்து, கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து அப்பா உம்முடைய கிருபை ராஜா, உம்முடைய கிருபை எங்களை தாங்கி நடத்துகிறது ஐயா. உம்முடைய கிருபை எங்களை வழி நடத்துகிறது ஆண்டவரே. உமக்கே நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் நல்லவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஐயா நீர் வல்லவர் ஆண்டவரே. எங்களை தள்ளாட விடாத தெய்வம் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவரே அப்பா மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் ஓ பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று வேதம் சொல்லுகிறது ஐயா. ஓ அப்படியாப்பட்ட விசுவாசத்தை எங்கள் வாழ்க்கையிலே தருமடிக்காய் ஆவியானவரே நீர் உதவி செய்வீராக ஆண்டவரே. உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே நாம ஆண்டவரே அக்கா ஹல்லேலூயா ஆராதிக்க வந்திருக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே நீ உலாவி வருவீராக, எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக ராஜா. ஓ ஹல்லேலூயா. உமக்கே மகிமை. நல்ல நல்ல எல்லாரும் கரங்களை உயர்த்தி நல்ல வாய்களை திறந்து நீங்கள் அங்கே எங்கெல்லாம் வேடிக்கை பார்க்காதீங்க. பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே உலாவி வருகிறார். என் புள்ளை எப்படி என்னை ஆராதிக்குது, என் புள்ளை எந்த தேவையோடு வந்திருக்குது, என் புள்ளை எதுக்காக எந்த பலவீனத்தோடு வந்திருக்குது ஐயா. ஆண்டவரே இனி ஆண்டவரே போறான் எல்லாம் வேலை இல்லைன்னு வந்திருக்கிறியா? ஓ அவரை ஆண்டவரை எல்லாத்தையும் நீர் கீழே இறக்கி வச்சுட்டு கைகளை உரத்தி ஆராதிக்கும் பொழுது ஓ அவர் நம் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறார். ஓ அவர் நம் வாழ்க்கையிலே நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வாக்கு பண்ணினவர் ஆண்டவரை. மனுஷர்கள் வாக்கு மாறலாம், ஓ ஹல்லேலூயா. உற்றா உறவினர் வாக்கு மாறலாம், ஓ உன் பெண்ணுடைய பெற்ற பிள்ளை வாக்கு மாறலாம். என் தேவன் வாக்கு மாறாதவர். என் தேவன் ஆண்டவரை கொடுத்த வாக்குகளை நிறைவேற்றுகிற தேவன். அவர் உண்மையுள்ளவர். எல்லாம் மறைஞ்சு போங்க, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை ஒண்டி மாறாது. ஆண்டவருடைய வார்த்தை ஒண்டி மாறாது. ஓ அப்படியாப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். நல்ல கரங்களை உயர்த்தி நம்ம ஆண்டவர்கிட்ட நாம் என்ன சொல்கிறோன்னா நம்ம தேவையை மாத்திரம் தான் சொல்கிறோம். ஆனால் அவர் எல்லாம் நமக்காக செய்ய ஆயத்தமாக இருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில் விசுவாசம் இல்லை, நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக விசுவாசம் இல்லை. அந்நியர் வந்துட்டு அவங்க வாழ்கிற வாழ்க்கை வேற, நம்ம வாழ்க்கிற கிறிஸ்துவுக்குள்ள விசுவாசம் தாங்க. விசுவாசம் வரணுன்னா நம்ம வாழ்க்கையில் சுவாபம் மாறணுங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்றைக்கி ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா ஆண்டவரை விட்டு, ஆண்டவர் எனக்கு இதை செய்யலை,
ஆண்டவர் என்னை விட்டுட்டாரு அப்படி தான் சொல்கிறோம். ஆனால் நமக்குள்ள சுவாபம் மாறினா, நம்ம வாழ்க்கையில் விசுவாசம் பெருகும்பொழுது, என் தேவனை சார்ந்து இருக்கும்பொழுது, அவர் எல்லாவற்றையும் தருகிற தேவன் அவர் எல்லாவற்றையும் தேடி நம்மளுக்கு தருகிறவர். நம்மை குறித்த நம்ம ரட்சித்த நோக்கம் ஒன்று உண்டுங்க. நம்ம அதெல்லாம் மறந்துடுறோம். இன்னைக்கு 100க்கு 100 எத்தனை பேர் ஆண்டவர் மேலே சார்ந்திருப்பேன்னு கரங்களை உயர்த்தி காமாத்தீங்க. நல்ல கரங்களை உயர்த்தி நல்ல வாய்களை திறந்த, ஐயா இனி நான் ஆண்டவரே எப்படியெல்லாம் இருந்திருக்கலாம், இனிமேல் ஐயா நான் 100க்கு 100 நம்புறேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? உண்மையா நல்ல முழு உள்ளத்தை தான் கேட்குறாரு. நீங்கள் இன்னைக்கு ஆண்டவரே, இன்னைக்கு நாம் கஷ்டப்படுற காரணம் என்னன்னா, அவர் மீது நம்ம ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்தோம், ஆனால் அவர் மீது விசுவாசம் இல்லை. ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தால் எனக்கு ஆண்டவர் பண்ணலைன்னு மாத்திரம் நம்ம குறை வண்டி தான் சொல்கிறான். அவர் முழுமையாக நம்மளை. இன்றைக்கி நாம் நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்கள், ஐயா நல்ல வாய்களை திறந்த, அப்பா நான் நம்புகிறேன் ஐயா, எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ பலவீனங்கள் இருக்கும் போதெல்லாம் ஐயா எப்படியெல்லாம் காப்பாற்றினார், எப்படியெல்லாம் அதுக்கு நல்ல கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் முழு உள்ளத்தோடு ஆராதிக்க வந்திருக்கிறோம். நல்ல சத்தத்தை உயர்த்துங்க. நல்ல வாய்களை திறந்து நல்ல எழுந்து நின்று நல்ல எல்லா சோத்திர பலியோடு, அப்பா நல்லவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். வல்லவரே நல்ல முழு உள்ளத்தோடு, ஐயா நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் போதுமானவர் ஆண்டவரே, நீர் நேற்றும் என்றும் மாறாதவர் ஆண்டவரே. ஓ நீர் எபினேசர். நல்ல உங்கள் சத்தம் உயரட்டும். ஓ எங்கள் சத்தத்தை விட உங்கள் சத்தம் கேட்கணுங்க. ஒரு மனமாய் அந்த மேலறையில் ஜபித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினது போல நீங்க இன்னைக்கு எந்த பலவீனத்தோடு, எந்த தேவையோடு, எந்த சோர்வோடு, எந்த பிரச்சனையோடு வந்திருந்தாலும் நீங்க கைகளை உயர்த்தி மாத்திரம் ஆராதிங்க. அது போதும். அவர் உங்க கைகளை பார்த்தா போதும். அவர் ஒரு கரங்களை பார்க்கும் பொழுது, ஓ தேவன் ஆண்டவர் அதிசயமான காரியங்களை செய்கிற தேவன். நாம் எல்லாரும் நல்ல உற்சாகமாய் நல்ல கரங்களை தட்டி தேவனை நம்ம ஒரு மனமாய் ஆராதிப்போம். அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. நல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. எல்லாரும் சேர்ந்து ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. உமக்கு ஆராதனை துணையாளரே, உமக்கு ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் நீங்கள் கரங்களை தட்டி ஆடிக்கும் பொழுது தேவன் அவருடைய வல்லமையை விளங்க செய்வார். ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை,
ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை, மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை. சபையார் மாத்திரம் எஸ் லார்ட். முழு உள்ளத்தோடு ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. சகல துதி கன மகிமைக்கு பாத்திரர் அவர்தான். ஆராதனைக்குரியவர், துதிகளின் நடுவில் அசைவாடுகிறவர், துதிகளின் மத்தியிலே வாழுகிறவர், நம்முடைய துதிகளில் பிரியமாய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி கொஞ்ச நேரம் நல்ல ஸ்தோத்திரங்களை சொல்லி கர்த்தரை ஆராதிக்கணும். ஆண்டவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தணும். நல்ல மனம் திறந்து உள்ளம் திறந்து கர்த்தரை உயர்த்தணும். கர்த்தரை உயர்த்துகிறவர்கள், மகிமைப்படுத்துகிறவர்கள், அவரை ஆராதிக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம், உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம், உம்மை போற்ற வந்திருக்கிறோம். நீர் பெரியவர், பரிசுத்தர், நீர் மாறாதவர். ஹல்லேலூயா. உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடும்போது கர்த்தர் காணிக்கை செலுத்தி உங்கள் இடங்களை உட்காருங்க. உட்காருங்க. உட்கார்ந்த இடங்களில் கர்த்தர் காணிக்கை செலுத்துங்க. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை இருப்பதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை இருப்பதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீ எவரையும் தள்ளுவதில்லை, உடைந்த பாத்திரம் என்று நீ எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோ என்று நீ எவரையும் சொல்லுவதில்லை, ஒன்றுக்கும் உதவாதோ என்று நீ எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. எல்லாரும் சேர்ந்து இயேசு மகராஜா எங்கள் நேசா, என் இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். கொடுத்த கரங்களை கர்த்தர் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தும், இன்னும் அமுக்கி குலுக்கி
சரிந்து விழும்படியாய் கொடுப்பதற்கு ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். பொருளாதார ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுங்க. தேவையுள்ளவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் தனித்தனி நபரையும் கர்த்தர் பேர் பேராய் ஆசீர்வதிப்பீராக. சக்திவேல், சிலம்பரசி, ஆமோஸ், குகன், வீரா, தசரதன், சிவகாமி, நந்தினி, ஹரிஷ், சூர்யாவுக்காக ஜெபிக்கிறோம். இவர்கள் தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்தியும். பலவீனங்கள் மாறட்டும். எல்லாருக்கும் வேண்டிய நல்ல ஆரோக்கியம், சுகம், பலன், ஜீவன், தீர்க்காயிலே கர்த்தர் கட்டளையிடும். விசுவாச மக்களுக்கு, விசுவாச குடும்பங்களுக்கு தேவையான பாதுகாப்பை கர்த்தர் தாரும். எல்லாரும் 2 கைகளை உயர்த்தி எல்லாரும் ஒரு மனமாக கேட்க போகிறோம். எங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை தாங்க ஆண்டவரே. இந்த கொரோனா காலங்களில் ஒரு பாதுகாப்பை கர்த்தர் தரணும். பாதுகாப்பின் வேலியை கர்த்தர் போடணும். எல்லா விசுவாசிகள் குடும்பங்கள் எல்லார் மேலேயும் தேவ பாதுகாப்பு தங்கணும். நல்லா ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. சத்தமாக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கல்வாரி ரத்தத்தை எல்லா வீடுகள்லையும் தெளிக்கிறோம். ஒரு பாதுகாப்பு, ஒரு பிரசன்னம் தங்கி இருப்பதாக, தேவ மகிமை வெளிப்படுவதாக. கர்த்தர் எங்களோடு இடைப்படுவீராக. பேச போகிற வார்த்தையில் கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களும் அசைக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சத்தமா ஆமென் சொல்லுவோம். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம். May the name of the Lord be glorified. Now we are going to hear the sermon for today. பிரசங்க தலைப்பு பயனற்ற மாறுவேடம். So the topic of the sermon today is a useless disguise. 1 ராஜாக்கள் 14வது அதிகாரம் 1 Kings chapter 14, 1 6 வசனங்கள் வரை நான் வாசிக்கிறேன். chapter 1 through verse 6. இங்கிலீஷில் வாசிக்கிறவங்க, யூடியூப்பில் எங்களோடு இணைந்திருக்கிறவர்கள் நீங்கள் ஆங்கில வேதாகமத்தை பார்த்து கொள்ளுங்கள். Those who have joined with us, you can take your English Bible and turn to 1 Kings chapter 14 verse 1 to 6. 1 ராஜாக்கள் 14 1 6. அக்காலத்திலே யெரொபெயாமின் குமாரனாகிய அபியா வியாதியில் விழுந்தான். அப்பொழுது யெரொபெயாம் தன் மனைவியை பார்த்து, நீ எழுந்து நீ யெரொபெயாமின் மனைவி என்று ஒருவரும் அறியாதபடிக்கு வேஷம் மாறி சீலோவுக்கு போ. இந்த ஜனத்தின் மேல் நான் ராஜாவாவேன் என்று என்னோடே சொன்ன தீர்க்கதரிசியாகிய அகியா அங்கே இருக்கிறான். நீ உன் கையிலே 10 அப்பங்களையும் பணியாரங்களையும் 1 கலசம் தேனையும் எடுத்துக்கொண்டு அவனிடத்துக்கு போ. பிள்ளைக்கு சம்பவிக்க போகிறது இன்னதென்று அவன் உனக்கு அறிவிப்பான் என்றான். அப்படியே யெரொபெயாமின் மனைவி செய்தால். அவள் எழுந்து சீலோவுக்கு போய் அகியாவின் வீட்டிற்குள் பிரவேசித்தாள். அகியாவோ முதிர் வயதானதினால் அவன் கண்கள் மங்களடைந்து பார்க்கக்கூடாதிருந்தான். கர்த்தர் அகியாவினிடத்தில், இதோ யெரொபெயாமின் மனைவி வியாதியாய் இருக்கிற தன் குமாரனுக்காக உன்னை ஒரு விசேஷம் கேட்க வருகிறாள். நீ அவளுக்கு இன்னென்ன பிரகாரமாக சொல்ல வேண்டும். அவள் உட்பிரவேசிக்கிற போது தன்னை அந்நிய ஸ்திரியாக காண்பிப்பாள் என்றார். ஆகையால் வாசற்படிக்குள் பிரவேசிக்கும் அவளுடைய நடையின் சத்தத்தை அகியா கேட்டவுடனே அவன், யெரொபெயாமின் மனைவியே, உள்ளே வா, உன்னை அந்நிய ஸ்திரியாக காண்பிக்கிறது என்ன? துக்க செய்தியை உனக்கு அறிவிக்க நான் அனுப்பப்பட்டேன் என்று எழுதியிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், சிக்கல்கள் அதிகரிக்கும் போது இயேசுவை நோக்கி பார்ப்போம் என்றால் அற்புத விடுதலையும் பிரசன்னமும் நம்மோடு கூடவே இருப்பதை நாம் உணரலாம். In our life, when we go through hard times, tough times, surely when we look unto Jesus, all our problems will be solved very soon. இங்கு ஒரு ராஜாவின் மகன் வியாதியாய் இருக்கிறதை வேதாகமம் எழுதியிருக்கிறது. Here we could see about a prince who is sick. இந்த வேதாகமம் எல்லாவற்றையும் சரியாக நுணுக்கமும் தெளிவுமாய் நமக்கு எடுத்துரைக்கிறது. The Bible says everything in a very accurate manner. இந்த ராஜாவினுடைய மகன் வியாதிப்பட்ட காலத்தை சரியாக நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. So the season when this prince was sick has been clearly explained in these verses. வியாதிப்பட்ட காலத்தை அக்காலத்திலே என்று தமிழ்ல எழுதி இருக்கிறது. So we could see about the word during that
time. அக்காலத்திலே என்பது 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 33வது வசனத்துல பார்க்கலாம். So the word during that time mentions about the things that was happening in 1 Kings chapter 13 verse 33. அக்காலம் என்பது யெரொபெயாம் மனம் திரும்பாத ஒரு காலம். So when it says during that time, it was a time when Jeroboam did not get saved. தன்னுடைய பொல்லாத வழியிலே நடந்து கொண்டிருந்தான். He was going through a very bad life. மேடைகளிலே பலியிடுவதற்கு ஈனமான ஆசாரியர்களை தெரிந்தெடுத்தான். He chose very bad priests to give the sacrifice on the altar. அக்காலத்திலே ராஜாவின் மகன் வியாதியில் விழுந்தான். So during that time, the son of Abiah has been fallen sick. யெரொபெயாமை அரியணையில் உட்கார வைத்த தேவனை தன் பொல்லாத வழியில் நடக்கும்போது மறந்து விட்டான். So Jeroboam has been put up to throne only by God, but during his reign he forgot God. இங்க உட்கார்ந்திருக்கிற நிறைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதங்கள் வரும்போது தேவனை மறந்து விடுவார்கள். Many times we as a people of God, when we start to receive blessing from God, we tend to forget God. இன்னைக்கு நல்ல பிள்ளை மாதிரி வந்து உட்கார்ந்து ஆராதிக்கிற பார்த்து ஏமாந்துட கூடாது. So I should not get deceived seeing all those very beautiful faces. ஞாயிற்றுக்கிழமை வேஷம் போடுறவங்க நிறைய இருக்காங்க. There are people who put up a different face during Sundays. தனது பொல்லாத வழியில் நடக்கும்போது தேவனுடைய வார்த்தையை மறந்து விட்டான். So when walking during those bad times, he forgot God's ways. மகனுக்கு மரண படுக்கை வந்த உடனே பழைய ஞாபகம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. Now when his son falls sick, he remembers God. வாசித்த பகுதியிலே நாம் கவனித்தோம், அங்கு தீர்க்கதரிசி ஒருவர் இருக்கிறார். So when we were reading all these verses from 1 Kings chapter 14, we see a prophet. அந்த தீர்க்கதரிசி ஆண்டவருடைய வார்த்தையை இந்த ராஜாவுக்கு தெரிவித்தவன். This prophet revealed God's plan to him. நீ ஒரு நாள் அரியணையில் உட்காருவாய்ன்னு அந்த தீர்க்கதரிசி தீர்க்கதரிசனம் உரைத்தார். This prophet has prophesied that you will sit in the throne one day. அந்த தீர்க்கதரிசி ஞாபகம் இந்த ராஜாவுக்கு வந்தது. So now the Jeroboam remembers about that prophet. இந்த யெரொபெயாம் பயத்தினாலே பலிபீடத்தை உண்டாக்கி அங்க ஜனங்களை தொழுது கொள்ள வைத்தான். So with fear he built an altar and allowed the people to serve and sacrifice before that. ஆனா தன்னுடைய இக்கட்டான நேரங்களிலே அந்த பலிபீடம் அவனுக்கு உதவியா இருக்கவில்லை. But during his tough times, that altar did not help him. அரசவையில் உட்காருவாய்னு சொன்ன தீர்க்கதரிசி ஞாபகம் தான் வந்தது. Only the remembrance of the prophet came to his mind when his son was sick, and not the altar that he built. எவ்வளவு பெரிய இக்கட்டான நேரம் வந்தாலும் நமக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் ஒரு நாள் திரும்பி தான் பார்ப்போம். Whatever our situation is, we will remember the promises that has been given to us. எவ்வளவு போராட்டம் உங்க வாழ்க்கையில வந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் நினைவு கூறுங்க, அது நிறைவேறும். So how much ever bad times we go through, that just remember the word of God. இவருடைய மகனை குறித்து வேதாகமம் சொல்லுகிறது, We could see about his son in the Bible. அவன் நல்லவனாக இருந்ததால் காலமே எடுத்துக்கொள்ளப்படுகிறான் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த பையன் His son was so very good that he was taken soon. அவன் மரித்து போகிறான். He died, he passed away. ஆனா அதுக்கு முன்னால ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. But there was a small incident that happened before his son died. தீர்க்கதரிசி ஞாபகம் ராஜாவுக்கு வந்துச்சு. Now the king remembers the prophet. ஆனா தீர்க்கதரிசியை சந்தித்த விவரம் இந்த இடத்துல கொஞ்சம் மாற்றி எழுதப்பட்டிருக்கிறது. But the incidents that happened while meeting the prophet has been put up differently. எப்படி எந்த விதத்துல போய் தீர்க்கதரிசியை பார்த்தாள் அப்படின்னா, How did she go and meet the prophet? வேஷம் மாறி நீ ராஜாவின் மனைவின்னு யாருக்கு தெரியக்கூடாது, ஆனா நீ போய் தீர்க்கதரிசியை பார்க்கணும்னு ராஜா சொல்றாரு. Now the king said to his wife, you disguise yourself as a common woman and go and meet the prophet. மகன் சாகதான் போறான்றது தெரிஞ்சிருக்கு, ஆனாலும் போய் தீர்க்கதரிசியை பாரு அப்படின்றார். Even though the king knows that his son is going to die, in spite of that he sends his wife to meet the prophet. சமாரியா ராஜா ஒரு நாள் வியாதிப்பட்ட போது, One time when the king of Samaria was sick, பாகால் சேபல் என்ற விக்கிரகத்தின் இடத்துக்கு ஆட்கள் அனுப்பி நான் பிழைப்பேனான்னு போய் கேட்டுட்டு வான்னு அனுப்புனாராம். So that king sent some people to pagan temple and inquired whether he would live or not. சாக போறோன்ற பயம் வந்துருச்சு. He had the fear of death. ஆனாலும் ஒரு ஆசை,
பிழைக்க முடியுமா அப்படின்னு போய் கேட்டுட்டு வா அப்படின்றாங்க. In spite of that, he had a small wish to live in this world. சீரியா ராஜா பெனதாத் வியாதிப்பட்ட போது Yeah, the king of Syria, Benhadad, was sick. கர்த்தரிடத்துல போய் நான் பிழைப்பேனா அப்படின்னு கேட்டுட்டு வர ஆட்கள் அனுப்பினான். He also sent to the people of God whether he would live. இந்த யெரொபெயாம் ராஜாவும் And also this king Jeroboam, மகன் மரிக்க தான் போறான், even in spite his son is going to die, ஆனா பிழைப்பதற்கு சான்ஸ் இருக்கான்னு போய் கேட்டுட்டு வா அப்படின்னு அனுப்புறாரு. he sends his wife to ask for a chance whether his son would live. ஆனா கேட்பதற்கு போன விதம் சரியில்லை. But the way he sent his wife was not வேஷம் good. மாறி போகிறாள். She went in a disguise. தீர்க்கதரிசி வயது முதிர்ந்ததுனால கண் பார்வை இல்லை. That prophet was a very old man, so his sight was not good. இந்த ராஜா அதிக நாள் ஆண்டவருடைய மகிமையை மறந்து போயிட்டான். For many long days this king has forgot the glory of God. தீர்க்கதரிசியை மறந்துட்டான். He forgot the prophet. கர்த்தருடைய வேதத்தை மறந்துட்டான். He forgot the word of God. ஆனா இப்ப கஷ்டம் வரும்போது கர்த்தருடைய வார்த்தை பெருசா தெரியுது. When now in this tough situation, God's word is very precious to him. கர்த்தருடைய சபையின் தீர்க்கதரிசியும் பெருசா தெரியுது. Now the temple of God and the prophet is very a priority to ஆனா him. கர்த்தருடைய சமூகத்துக்கு தைரியமா வர முடியல. But he was not able to come to the presence of God with boldness. வெட்கப்பட்டதனால வேஷம் மாறியாச்சு. Because he was ashamed, he disguised. இந்த ராஜாவுக்கு என்ன காரியம் இவன் கண்டுபிடித்தான் என்றா, What did this king find out was, தீர்க்கதரிசி கண்ணு தெரியாது, he thought the prophet is a blind man. ஆனா நீ எப்படி போ, வேஷம் மாறி போ அப்படின்ற. In spite, you go disguised. அங்க தேசத்தின் ஜனங்க எல்லாரும் பார்த்து ராஜாவின் மனைவியை தீர்க்கதரிசியை பார்க்க போகிறாளே அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக வேஷம் மாறி போக சொல்றான். So he thought that the people of that country should not look to the queen and say the queen is going to the prophet to inquire something. So he asked his wife to go in disguise. அந்த தீர்க்கதரிசி ஏற்கனவே எனக்கு ஒரு நல்ல செய்தி சொன்னவன், நீ சீக்கிரமா ராஜாவாவன்னு சொன்னா, அதனால நீ போனீனா கட்டாயமா ஒரு நல்ல செய்தி சொல்லுவான் போ அப்படின்னு அனுப்புறான். So he sent his wife saying that he already had a good news for me that I will be on throne. So he always has a good news. Just go and receive the good news. தன் வழியை விட்டு மனம் திரும்பாம, Without repenting from his wrong ways, பாவத்திலே வாழ்ந்து கொண்டு, living in the sin, தீர்க்கதரிசியின் வார்த்தையின் மேல நம்பிக்கையா இருக்கிறான். he is in hope of the word of prophet. நிறைய பேர் தங்களை மாத்திக்க மாட்டாங்க. Many times many people of God does not change themselves. தங்களுடைய வழியை மாத்திக்க மாட்டாங்க. They don't change their wrong ways. ஆனா கர்த்தருடைய வார்த்தை மட்டும் நல்ல செய்தியா வரணும். But they always want God's word to be good in their life. உங்க பாதையை மாத்தினாதான் அது நல்ல செய்தி. If you turn your ways to God, then the message will be good for you. அது பாதை மாறலனா அது வெட்டுகிற செய்தியா தான் வரும். If you don't change the path, then the message will prick us. ராஜாவின் மனைவின்னு அடையாளம் கண்டுபிடிக்காதபடி நடந்து கொள்ள பாருன்னு சொல்லி மனைவிக்கு சொல்றான். So this king says to his wife, don't behave like a queen. ஆனா தீர்க்கதரிசியை பார்க்க போகும்போது வெறுங்கையா போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காணிக்கையும் கொடுத்து விடுறான். But when you go to see the prophet, just take something in your hand, don't go empty handed. எவ்வளவு பெரிய காணிக்கை எடுத்துட்டு போனாலும், She took a lot of offering to meet the prophet. வேஷம் மாறி போனாலும், She went in disguise. வயது முதிர்ந்ததனால கண் பார்வை இல்லாம உட்கார்ந்து இருக்கிற தீர்க்கதரிசி, Even the prophet who was blind, ஒருவேளை அவனுடைய சரீர பிரகாரமான கண்கள் வேலை செய்யாம இருக்கலாம். maybe his earthly sight may have been dull. அந்த தீர்க்கதரிசியின் ஆவிக்குரிய கண்கள் ஒவ்வொரு நாள் ஆண்டவருடைய வார்த்தையை சார்ந்து கொண்டே இருந்தது. But his spiritual eyes were always looking on to God. இந்த and his ஸ்திரீ word. வேஷம் போட்டு வருகிறாள் என்பதை ஆண்டவர் முன்கூட்டியே சொல்லிட்டார். God already said to the prophet about the disguised women. அதான் ஏதேன் தோட்டத்திலே நடந்துச்சு. That's what happened in the Garden of Eden. ஒரு அத்தி இலைய மாட்டிக்கிட்டு Adam and Eve had the fig leaves around them. ஆண்டவர் கண்டுபிடிக்க மாட்டாருன்னு நினைச்சிட்டாங்க. They thought God will not find out. ஆனா அவங்க பழம் சாப்பிட்டாங்க பாருங்க, அந்த வாசனை அவங்க கிட்டே தான் இருந்துச்சு. But the fragrance of the fruit they ate, it was with them. தப்பு பண்ணிட்டு தன்னை மறைச்சிக்கலான்னு பாக்குறாங்க. They thought after doing sin they hid themselves. ஆண்டவர் ஆதாமே நீ எங்க இருக்கறான்னு கேக்கும்போது வேஷம் கலைஞ்சிருச்சு. But when God asked Adam, where are you, all the disguise was செய்தி destroyed. இனிமையா இருக்கணும்ங்கிறதுக்காக தீர்க்கதரிசிக்கு தேன் கூட கொடுக்கறாங்க. So to receive a sweet message from the prophet, this queen gives her honey.
எவ்வளவு தேன் கொடுத்தாலும் அப்பம் கொடுத்தாலும் பணியாரம் கொடுத்தாலும் ஒர்க் அவுட் ஆகல. Whatever sweets and whatever honey, whatever they give, they did not receive the good message. இந்த காணிக்கையெல்லாம் பார்த்து தீர்க்கதரிசி ஏமாறவும் இல்லை. And the prophet did not get cheated by all these offerings. ஆண்டவர் சொல்ல வேண்டிய வார்த்தையை கவனமா சொன்னார் தீர்க்கதரிசி. He carefully said what God said to him. அந்த தீர்க்கதரிசி சொன்ன ஒரு வார்த்தை, The words of the prophet, உங்களுக்கு துக்க செய்தி சொல்வதற்காகவே நான் அனுப்பப்பட்டேன் அப்படின்னு சொன்னார். he says, I have been sent to tell you the bad news. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கவனமாய் அறிவித்தவன் அந்த தீர்க்கதரிசி. He carefully conveyed the message of God. இந்த ராஜா நினைத்திருந்தா, If the king would have thought, அதாவது அவனுடைய நினைவு என்னவென்றால், if the king would have thought like this, அதாவது வயதான காலத்துல in his old age, தன்னுடைய எதிர்காலத்தை மூடி இருக்கிற தரைச்சிலையே தாண்டி இந்த தீர்க்கதரிசியால பார்க்க முடியும். what the king thought was, he thought that this prophet can see the future king in me. அதாவது எதிர்காலத்தை எல்லா தடைகளையும் தாண்டி பார்க்க முடியும். The prophet can see the future in his eyes. ஆனா மாறு வேஷத்துல வர என் மனைவியை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சான். He thought he could see the future of the country, but he cannot see the disguised women. நிறைய பேர் ஆண்டவருடைய சமூகத்துல, Many God's people in the God's presence, ஆண்டவருடைய சமூகத்துல வேஷம் போட்டுக்கிட்டு many times we come disguised. உலகத்துல ஒரு விதமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு We live a different life in the world, எல்லா விஷயத்தையும் மறைச்சு மறைச்சு செஞ்சுட்டு doing all things in a very hidden way, ஆண்டவருக்கு தெரியாதுன்னு தைரியமா வாழ்றாங்க. living very a life that is wrong before God. கர்த்தருடைய சபையில, In the church of God, எத்தனை பேர் தங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை மறைத்து வாழாம போனாங்கன்ற ஒரு பெரிய லிஸ்டை எடுத்து சொல்ல முடியும். we could say a lot of people who have hidden so much things in their life and they are inside the church for many நான் வளர்ந்த years. விதத்துல, The way I was brought up, நான் சபையை கவனித்த விதத்துல, the way I keenly watched the church, எத்தனை பேர் சபையில மாறு வேஷத்தோட இருந்தாங்களோ, whoever disguised themselves inside the church. எங்க சபையும் சொல்றேன், I'm telling about my church. அவங்க இன்னைக்கு சபையில இல்ல. Now they are not inside the church. உலகத்துல இருக்காங்களா இல்லையா அது எனக்கு தெரியாது. And also I don't know whether they are in the world or not. ஆனா சபையில அவங்களால நிலைத்திருக்க முடியல. But they were not able to be sustained in the church. தேவனுடைய வார்த்தை The God's word, எந்த முகத்திரையும் கிழிக்க வல்லமை உள்ளது. it is able to tear out any masks. ஆண்டவருக்கு ஒரு முகமும் உலகத்துக்கு ஒரு முகமுமா வாழ்கிற வாழ்க்கைக்கு முடிவு வரட்டும். So this morning let there be an end for the phases we have in the world and in the church. ஒருவர் சொல்லும்போது சொல்லுகிறார், behind every mask there is a face அப்படின்னு. ஒவ்வொரு திரைக்கு பின்பாகவும் ஒரு முகம் இருக்கிறது என்று சொல்லி ஒரு பெரிய மனிதர் ஒருவர் சொல்லுகிறார். எவ்வளவு வேஷம் போட்டாலும் அதுக்கு பின்னால ஒரு முகம் இருக்கு. How much ever makeup a mask we put up, there is a face behind that. அந்த வேஷம் கலைஞ்சா பல்லு விளக்காத ஒரு முகத்தை பார்க்கலாம். If the mask is removed, we could see a very rubbish face behind that. எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு ஒரு வேஷம். To hide everything, we put on some masks. இன்னொருவர் சொல்லும்போது சொல்லுகிறார், அதிக நாளுக்கு முகத்திரையை போட முடியாது. So and also there's another saying that no one can wear a mask for very long time. ஒரு நாள் அது கிழிந்து போகும். Surely one day it will tear off. ஒரு நாள் என்ன ஆகும்? Surely one day it will turn off. முகத்திரை கிழியும். The masks will tear off. அது இருட்டுல கிழியுதோ இல்ல வெளிச்சத்துல கிழியுதோ தெரியாது. I don't know whether it will tear off during the light or in the night. ஜாப்பனீஸ் அதிகமா 3 கோட்ஸ் இது சொல்லுவாங்களா? There are 3 codes that Japanese often use. மனிதர்களுக்கு எப்பவுமே 3 முகங்கள் இருக்கு. They say that the human beings has 3 faces. முதல் முகம், The first face, உலகத்துக்கு மட்டும் காட்டுகிற முகம். the face they show only to the world. இரண்டாவது முகம், Second face, நெருங்கிய நண்பர்களுக்கு மட்டும் காட்டுகிற முகம். the face that they show only to their close friends. மூணாவது முகம், The third face, யாருக்குமே காட்டாத முகம். the face that has been hidden from anyone. ஆனா ஜப்பான்ல 3 முகம், Japan has 3 faces, இந்தியால 6 முகம். but India has 6 faces. அந்த 6 என்னால இப்ப சொல்ல முடியாது.
but I may not be able to tell all the 6 faces. யாராவது ஆறுமுகன் வந்திருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க. மூணாவது முகம் யாருக்குமே காட்டாத முகம். The third face is the face that has been hidden from anyone. ஆண்டவருக்கும் காட்ட வேணாம். They even don't show it to God. இக்கட்டு வந்தாலும் ஆண்டவருக்கு முன்னால வேஷம் போடணும். Even in the times of tribulations, they hid their face. மரண பயம் வந்தாலும் ஆண்டவருக்கு முன்னால வேஷம் போடணும். Even during the fear of death, they just hid their face. எவ்வளவு தைரியமான வாழ்க்கை இது. How courageous life. ஆண்டவருக்கு முன்னால Before God. நீயா வந்தாதான் அற்புதம் நடக்கும். If you come as you are, then you will receive the miracle. நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், Whoever you may be, நீ என்னதான் படிச்சிருந்தாலும், whatever you have studied, உன்னை தாழ்த்தி கொண்டு ஆண்டவர் முன்னால் அர்ப்பணித்தாதான் அற்புதம் நடக்கும். only if you humble yourself before God, then you'll receive the miracle. சவுல் வேஷம் போட்டான். Saul disguised. அதாவது குறி சொல்றவங்கள இருக்க கூடாதுன்னு நாட்டில் அழிச்சான். He destroyed all the sorcerers in the whole town. ஒரே ஒரு ஸ்திரீ தப்பி மீந்து இருக்கிறா. But only one sorcerer, a woman, was alive in that city. ஆண்டவருடைய வார்த்தை தெளிவா வரல. God's word was not so clear to him. ஆண்டவருடைய வார்த்தை வரது நின்ன உடனே மரண பயம் வந்துருச்சு. So when God's word was hindered, then he had the fear of death. பயங்கரமான யுத்தக்களம் கண் முன்னால இருக்கு. So there is a very fearful warfare before him. அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரியை பார்க்க போகும்போது முக திரையோட போறான். So when he went to visit the sorcerer, he had disguised himself with a cloth and he went. பார்த்து என்ன பிரயோஜனம்? But what is the use of meeting her? அந்த யுத்தத்துல மடிந்து போனான். But in that war he died. இஸ்ரவேலின் ராஜா ஆகாப் வேஷம் போட்டான்னு எழுதி இருக்கு பைபிள்ல. So here we could see about the king of Israel disguised himself as Ahab. யோசியா வேஷம் போட்டான் அப்படின்னு எழுதி இருக்கு. Even the king Josiah had disguised himself. இவங்க என்னதான் வேஷம் போட்டாலும், How much ever they disguised themselves, தங்களுடைய யுத்தத்துல ஜெயிக்கவே இல்லை. but they were not able to win any of the battles. தங்களுடைய மரண பயத்தை ஜெயிக்கல. They were not able to overcome the fear of death. எதிர்கால பயத்தை மேற்கொள்ளல. They were not able to overcome the fear of the future. தோல்வி பயத்தை மேற்கொள்ளல. They were not able to overcome the fear of failure. தோல்வி பயம் மரண பயம் உங்களை விட்டு போக வேண்டும் என்றால், If you want the fear of a failure and death, இன்னைக்கே முகத்திரையை கழட்டிடுங்க. just remove the masks. இன்றைக்கே முகத்திரையை கழட்டுங்கள். Remove the mask today. இங்க போட்டிருக்க மாஸ்க கழட்ட சொல்ல. It's not the mask you put on your mouth. கழட்டிடாதீங்க, கொரோனா வந்துரும். Don't remove, corona may be back. முகத்துக்கு போட்டிருக்கிற வேஷம். Remove the disguise. நான் சொல்ற இந்த வார்த்தைக்கு எல்லாரும் கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லணும். இருங்க சொல்லவே இல்லை, அதுக்குள்ள வீட்டுக்கு போகிறதுக்கு அவ்வளோ அவசரம். கையை உயர்த்துங்க, நான் சொல்கிறேன். விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் யாரும் வேஷம் போடவே கூடாது. No one people of God should disguise. சபையில் யாரும் வேஷம் போடக்கூடாது. No one in the church should wear masks. ஏன் இந்த அல்லேலூயாக்கு சத்தம் வரல தெரியுமா? Do you know why there's no sound of hallelujah? சொன்ன பயம். Well, fear. We have a fear whether we could do it or not. பாஸ்டருக்கு ஒரு முகம். There is a face to show for the pastor. உலகத்துக்கு வேற முகம். There is another face to show to the world. உலகத்துல இந்த பூனையும் பால் குடிக்குமான்ற மாதிரி இருக்கும். In the world, it is so very good. ஆனா சபையில பண்ற அட்டொலி அட்டகாசம் பாஸ்டருக்கு தானே தெரியும். But all the mischiefs they do inside the church, only the pastor knows. நிறைய பேருடைய வேஷம் இங்க பலிக்காது. But some people's mask may not work inside the church. ஒருவேளை அப்படியே சபையோ பாஸ்டரையோ ஏமாத்தி இருந்தா, Even if you have deceived the church or pastor, முகத்தரையை கிழிக்காம ஆண்டவர் பரலோகத்துல விட மாட்டார். God will surely tear off all your masks. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். Hallelujah. இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது அப்படின்னு 1 கொரிந்தியர்ல எழுதி இருக்கு. In 1 Corinthians it is said that all the disguise of the world will be destroyed. சங்கீதக்காரன் எழுதும்போது, When the psalmist says, நித்திரை தெளிந்த உடனே சொப்பனம் ஒழிவது போல் ஆண்டவரே விழிக்கும்போது அவர்கள் வேஷத்தை இகழுவீர் அப்படின்னு எழுதி. In Psalm 73:20 we could see about the disguised being destroyed. அதே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், The same psalmist says, மனுஷன் வேஷமாகவே திரிகிறான்.
he says the human being roams around with a mask. எங்க போனாலும் ஒரு முகத்திரையோட போறாங்க. Wherever they go with a mask. அந்த மாஸ்கோட போறாங்க. They go with wearing a mask to their face. ஒருவேளை நாம தமிழர்களா இருந்தா 6 மாஸ்க் இருக்குமா ஒருத்தவங்கள்ட்ட. So if we are Tamil people, we have 6 faces. நீங்களாம் எத்தனை வச்சிருக்கீங்க? How many do you have? இன்னைக்கு எந்த முகத்திரையும் செல்லக்கூடாது. But now, from now on, let all the masks be எல்லாம் destroyed. செல்லாத முகத்திரைகளா மாறட்டும். Let all the masks be destroyed. சாத்தானும் Even Satan, ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்ளுகிறான். he also wears a disguise of the angel of light. ரொம்ப ஜென்டில்மேன் மாதிரி பழகுவான். He behaves like a very perfect gentleman. வசனம் பேசுவான். He speaks of Bible. ஆவியில நிரம்புவான். He's filled with the Spirit. ஆனா உங்க பலவீனம் என்னன்னு தெரிஞ்சு உங்களோட பேசிக்கிட்டே இருப்பான். But he speaks with you knowing all your weakness and shortcomings. நாம தான் கவனமா இருக்கணும். So we should be careful. கபடமுள்ள வேலையாட்கள் The bad servant. வேஷத்தை தரித்துக் கொள்ளுகிறார்கள்னு 2 கொரிந்தியர்ல எழுதி இருக்கு. In 2 Corinthians chapter 11 verse 13 it is said about the people who disguise. சுவிசேஷத்தின் அழகை கெடுப்பதற்காக To destroy the beauty of gospel. கபடமுள்ள வேலையாட்கள் உலகத்தில் நிற்கிறார்கள். There are wicked workers in the world. தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லும்போது In 2 Timothy chapter 3 verse 5 தேவ பக்தியின் வேஷம் போடுகிறவர்களை விட்டு விலகு அப்படின்னு எழுதி இருக்கு. it is said that please relieve yourself from the people who disguise. எவ்வளவு செய்தி கேட்டாலும் How much ever messages they hear, தேவ பக்தியின் வேஷம் நிறைய பேருக்கு இருக்கும். many people have the disguise of fearful to God. அங்க வீட்டுல பார்த்தா அட்டகாசம் அட்டூழியம் தாங்காது. When we go to their house, there will be a different life they'll be living. அதே சபைக்கு வந்து ஒரு பாட்டு பாட்டுமே. But when they come inside the church and sing one song, லபா லபா கபா 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 கபா, they just be filled with the Spirit. வீட்டுக்கு போனா வேற லபா. When they go to their home, there is another spirit. தேவ பக்தியின் வேஷம். It is a disguise. என்ன மாதிரி ஜெபிக்க முடியுமான்ற வேஷம். They put up a scene that there's no one to pray like me. இவர்களை விட்டு விலகு, இவங்க திருந்தவே மாட்டாங்க அப்படின்னு பைபிள் எழுதி இருக்கு. But the Bible says us to relieve from them. ஆக ஆண்டவருடைய வார்த்தையின் மேல கவனமா இருங்க. So we should be very clear about the word of God. வேதாகமத்துல 2 இடத்துல மட்டும் In the Bible, only in 2 places, அதாவது மாறு வேஷத்துல போய் பாடத்தை கற்பித்தாங்க. they taught a lesson disguised. அவங்க போட வேண்டிய அவசியம் அங்க ஏற்பட்டுச்சு. There was a necessity to disguise themselves. அந்த 2 பேர் யாருன்னா, Who are the 2 people? முதலாவது ஆதியாகமம் 38வது அதிகாரம் 15வது வசனத்துல தாமார் என்கிற பெண்மணி. In Genesis chapter 38 verse 15, we see about Tamar. யூதாவுக்கு ஒரு பாடம் கற்பிப்பதற்காக To teach a lesson to Judah, வேசியை போல வேஷம் தரித்து கொண்டு போய் நின்றாள். she dressed herself like a hamlet. இவள் செய்த செயலை பிறகு யூதா பார்த்தறிந்து, After seeing all her actions, என்னிலும் அவள் நீதியுள்ளவள் அப்படின்னு அவளை வாழ்த்தினாள். he praised Tamar that she was righteous than me. யூதா செய்த குறைகளை அங்கு சுட்டி காண்பித்தான். She pointed out all the wrongs of Judah. ஒரு தைரியமான பெண்மணி. She was a bold woman. அந்த கோத்திரத்துக்காக தன்னையே அர்ப்பணித்தவள். She committed herself for the tribe of Judah. சரியான பாடம் கற்பிப்பதற்காக மாறு வேஷத்துல போனா. To teach a lesson, Tamar went disguised as a hamlet. போன காரியத்தை வெற்றிகரமா முடித்துட்டு வந்தாள். And she successfully finished her mission. 1 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 38வது வசனத்துல In 1 Kings chapter 20 verse 38, ஒரு தீர்க்கதரிசி வாழ்ந்தான். there was a prophet. அவன் ஆகாபின் தப்பிதத்தை உணர்த்துவதற்காக மாறு வேஷத்துல போனான். To make Ahab feel about his sins, he went disguised. வேஷம் மாறி அவங்க செய்த தப்பிதங்களை சரியா உணர்த்தினான். So he went disguised and made Ahab feel all the wrongs he did.
இவங்க தவறானதை செய்யல, They did not do any wrong thing. பாடம் கற்பிப்பதற்காக ஒரு மாஸ்க் போட்டாங்க. Just to teach someone a good lesson, they disguised themselves. ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல உண்மையான வேஷம் போடுங்க. If you want to teach something, you may put a good disguise. ஆனா அதே வேஷத்தோட ஆண்டவர்கிட்ட வரணும்னு எதிர்பார்த்திட கூடாது. But don't come with the same disguise before God. ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். God knows everything. தீர்க்கதரிசிக்கும் சபைக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்தாதது எதுவும் கிடையாது. That there is no things that God does not reveal to the prophet or his man. ஆக யெரொபெயாமை பத்தி பார்த்தோம். So we saw about Jeroboam. உண்மையான மனம் திரும்புதல் அங்கு அவனுடைய வாழ்க்கையில இருந்திருந்தால், If he would have repented truthfully, வேஷம் போட்டிருக்க வேண்டிய தேவையே கிடையாது. there will be no need to disguise. தேவையில்லாத வேஷம் போட்டு, He put unnecessary masks on him. அதாவது பயனற்ற வேஷம், The useless disguise. எல்லாத்தையும் தலைகீழா மாத்திரலான்னு நினைப்பு. He thought that with disguising himself, he can change everything upside down. மனம் திரும்பாததுனால Because of the unrepented heart, முன்ன இருந்ததை விட கேடு அதிகமா மாறிடுச்சு. he received the wrath before verse before then. இந்த ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். I just want to end up with this verse. எபிரேயர் 6வது அதிகாரம் முதல் வசனத்துல, Hebrews chapter 6 verse 1. செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் என்று எழுதி இருக்கிறது. எபிரேயர் 6:1. ஹீப்ரூஸ். Therefore, leaving the principles of the doctrine of Christ, let us go on unto perfection, not laying again the foundation of repentance from dead works and of faith toward God. செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். Not laying again the foundation of repentance from dead works and of faith towards God. மனம் திரும்பினாதான் ஆண்டவர் பேரில் விசுவாசம் வைக்க முடியும். Only you repent from your wrong ways, you may receive the faith. விசுவாசம் வைக்காதவங்கள தவறான பாதையில் ஆண்டவரை அணுகணும்னு வருவாங்க. So if we don't have faith, naturally we tend to meet God in a wrong direction. இன்னொரு முறை சொல்றேன், I want to tell it again. மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையில இருந்தால், If we have repentance in our life, வேஷம் போட வேண்டிய அவசியமே இருக்காது. there is no need of disguising yourself. இருக்கிற இடத்துல எழுந்து நின்று, Just stand to your feet. எங்களுடைய வேஷம் எல்லாம் களையட்ட ஆண்டவரே, Lord, let all our masks be removed today. எங்களுக்கு வேண்டிய உண்மையான மனம் திரும்புதலை தாங்க. Give us the true repentance, Lord. மனம் திரும்பணும். Lord, we want to repent. எங்க வாழ்க்கையில மாற்றம் வரணும். There should be a change in my life. செய்த தவறையே திரும்ப செய்வதற்கு, Not doing all the wrongs again and again. வேஷத்தின் மேல வேஷம் போடக்கூடாது. Not having masks again and again. எங்களோட இடைப்படும் ஆண்டவரே, எங்களோடு இடைப்படுவீராக. ஒரு மனம் திரும்புதல் இந்த சபைக்குள்ள நிச்சயமாய் உண்டாவதாக. தயவு செய்து வெக்கப்படாம 2 கைகளை உயர்த்தி, மனுஷன் வேஷமாகவே திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். தயவு செய்து 2 கைகளை உயர்த்தி, தேவையில்லாத வேஷம்லாம் களையிட்டு ஆண்டவரேன்னு நீங்க சத்தமா சொல்லுவீங்களோ இல்லை அமைதலா சொல்லுவீங்களோ, ஆனா இந்த வார்த்தையை நீங்க கட்டாயம் சொல்லி தான் ஆகணும். உங்களுக்கு முன்னால 2 முகத்தையோ இல்லை 6 முகத்தையோ இல்லை 7 முகத்தையோ காட்ட விரும்பல. நானா வர விரும்புகிற ஆண்டவரே, உடைந்து போயிருந்தாலும் உடைந்த உள்ளத்தோட உங்க முகத்தை பார்க்க விரும்புகிறேன். மனம் திரும்பவில்லை என்றால் மனம் திரும்பும் ஏக்கத்தோட உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்க விரும்புகிறேன். வேஷம் கலைந்து போவதாக. இந்த வார்த்தையை சொல்லுங்களேன், எல்லாரும் சொல்லுங்களேன், வாய் திறந்து சொல்லுங்களேன். வேஷங்கள் களைவிட்டும். சொல்லுங்க 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 சொல்லுங்க. பரவாயில்ல, பக்கத்தில் யாரும் இருக்கிறாங்கன்னா அதெல்லாம் நினச்சி வெக்கப்படாதீங்க. உங்களுக்குரிய ஆசீர்வாதமான வாசலுக்குள்ளே பிரவேசிக்கணும்னு சொன்னா 7 முகம் 2 முகத்தெல்லாம் ஆண்டவர் காட்டக்கூடாது. ஒரே முகத்தை, கத்தர் கொடுத்துருக்கிற ஒரே இருதயத்தை திறக்கணும். இருதயத்தை கிழித்து கத்தரிடத்துல மனம் திரும்பணும். நல்ல வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். எங்களை மாற்றுங்க ஆண்டவரே, எங்க சிந்தனைகளை எங்க யோசனைகளை மாற்றுங்க, தவறான எண்ணங்களை மாற்றுங்க ஆண்டவரே. திசை திருப்பிடலான்ற எண்ணங்கள் மாறட்டும் ஆண்டவரே, மயக்கிடலான்ற எண்ணங்கள் மாறட்டும் ஆண்டவர். எப்படி இருந்தாலும் மன்னிச்சிருவார், நான் செய்யறதை செய்வேன்ற
எவ்வளவு பெரிய வைராக்கியமும் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால. கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும். மனந்திரும்புதல் உண்டாகட்டும், மனந்திரும்புதல் உண்டாகட்டும். நல்லா ஆவியில் நிரம்பி கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு டைம். நீங்கள் என்ன சொல்லி ஜெபம் பண்ண போறீங்கன்றதை ஆண்டவர் பார்க்க போகிறாரு. ஆனால் அமைதலாக மட்டும் இருக்காதீங்க. நல்லா வாய் திறந்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க பார்ப்போம். கபாபாமா நம்ம இது இல்லைம்மா நம்ம கபரம நம்ம ஷஹரதலம நம்ம Hallelujah, hallelujah, hallelujah. எல்லாரும் ஒரு மனதோடு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த ஆராதனைக்கு நாங்கள் வந்த வண்ணமாய் போகக்கூடாதுப்பா. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை ஆண்டவரே இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் ஆண்டவரே எங்களை உள்ளும் புறமும் ஆண்டவரே சுத்திகரிக்கட்டும். ஆண்டவரே அப்பா, தேவையில்லாத காரியங்கள் எங்களிலிருந்து எடுக்கப்படுவதாக இந்த காலை நேரத்திலே ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே தேவையில்லாத பாவங்கள் பலவீனங்கள் நல்ல கரங்களை உயர்த்தி உள்ளத்தை திறந்து ஆண்டவரை பார்த்து கேட்போம். என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. எனக்குள்ள இந்த வேஷங்கள்லாம் வேணாம்ப்பா, வேணாம்ப்பா, வேணாம்ப்பா. குடும்பத்துக்கு ஒரு வேஷம், சில நேரம் கணவனுக்கு ஒரு வேஷம், மனைவிக்கு ஒரு வேஷம், வெளியே போன ஆஃபீஸில் ஒரு வேஷம். ஹல்லேலூயா. எங்களுக்கு வேணாம்ப்பா, எங்களுக்கு வேணாம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. அப்பா, உமக்கு பயந்து கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறதே. ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற பயத்தோடு ஆண்டவரே இந்த பூமியில் வாழும் நாட்கள் எல்லாம் நாங்கள் பாக்கியவான்களாய் வாழ்ந்து முடிக்கணும் ஆண்டவரே. அப்பா, எந்த சாபங்களும் பாவங்களும் ஆண்டவரே எங்களை நெருங்காதபடி எங்க வாழ்க்கையில பாவத்துக்கு எச்சரிக்கையாய் வாழ்ந்துவிட ஆண்டவரே எங்கள் வழிகள் எப்பொழுதும் உமக்கு முன்பாக ஆண்டவரே உத்தமமாய் இருக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, செம்மையானவர்களின் ஜெபம் உமக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறபடி செம்மையானவர்களாய் எங்க ஜெபங்களை உமக்கு ஏறெடுத்து இந்த பூமியிலே நாங்கள் பாக்கியவான்களாய் வாழ, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ, அநேகரை ஆசீர்வாதத்துக்கு நேராய் நடத்துகிறவர்களாய், அநேகரை ஆசீர்வதிக்கிறவர்களாய் தேவன் ஒவ்வொருவரையும் உயர்த்தி மேன்மைப்படுத்துவீராக. பஞ்ச காலத்தில் ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் இந்த பஞ்ச காலத்துல இந்த கஷ்டமான சூழ்நிலையில எங்க ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. அப்பா, உம்முடைய கரம் உம்முடைய சத்தம் எங்க காதுகளிலே தொனித்து கொண்டே இருக்கட்டும்பா. ஆண்டவரே, வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது உம்முடைய சத்தத்தை எங்க செவிகள் கேட்டு நடக்கட்டும். ஆண்டவரே, பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டறிந்து அதிலே நடவுங்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி உம்முடைய பாதையிலே செவ்வையாய் நடந்து பாக்கியவான்களாய் வாழ இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் எங்களுக்கும் தேவன் கிருபை பாராட்டுவீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரே ஒரு பாடல் பாடி முடிக்கணும் விரும்புகிறேன். எத்தனை பேருக்கு அது விருப்பம்? எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அக்கினியே அப்படின்னு பாட போகிறோம். உண்மையிலே இது கர்த்தருடைய வார்த்தை தான் அப்படின்னா அக்கினியாக கர்த்தர் இதை நிறைவேற்றி முடிப்பார். இது கர்த்தருடைய வார்த்தை தான்னு சொன்னால் உங்களை மாற்றாமல் விடாது, உங்களை பிரயோஜனப்படுத்தாமல் விடாது. இன்றைக்கி அந்த முகத்தரை கிழிஞ்சிடுச்சின்னு சொன்னால் நீங்களாகவே வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்க கடன் பிரச்சனை மாறும், உங்கள் வாழ்க்கையில் கணவன் மனைவி பிரிவினை மாறும், அதாவது பிரச்சனை மாறும், குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் மாறும். இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் பார்த்து நான் மனமாற இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் பிள்ளைகளும் சந்தோஷமாக வாழ்வீங்க. பெரிய காரியங்களை கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் செய்வார். ஹல்லேலூயா. 2 கையை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன், நல்ல வாய் திறந்து சொல்லுங்களேன். கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய வல்லமை பலிபீடத்தின் மேலே இறங்குவதாக. கைகளை தட்டி பாடுவோம். எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின
அக்கினியே எங்கள் உள்ளத்திலே இப்பொழுதே இறங்கும் தெய்வமே, எங்கள் தேசத்திலே இப்பொழுதே இறங்கும் தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே, அக்கினி அக்கினியா என்னை மாற்றும் தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே, அக்கினி அக்கினியா. நல்லா கை தட்டுங்க. தெய்வமே அபிஷேகம் அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே, அக்கினி அக்கினியா என்னை மாற்றும் தெய்வமே. கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார். சத்தமா வானத்திலும் உமக்கொப்பானவர் உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். வானத்திலும் பூமியிலும் எதையும் மறைக்க முடியாது. உமக்கொப்பானவர் உமக்கொப்பானவர் யார், எல்லாவற்றையும் அறிந்தவர் யார். உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார். உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார். சொல்லுங்க. தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். Glory, glory, glory to God. தேவனே உமக்கொப்பான தேவன் யார். நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார். தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார். தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே, சர்வ வல்லவர் நீதானே. தரிசனம் தந்தவர் நீரல்லவோ,